நற்றுணையாவது நமச்சிவாயமே. வாழ்க வளமுடன். இன்றைய நாளில் தனுசு ராசி சொல்லக்கூடிய இந்த கோதண்ட வீட்டை பற்றி சற்று நாம் சிந்திக்கலாம். அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்திற்காக கோவை மையத்திலிருந்து உங்கள் கைலாஷி விஜயன் மோகன். தனுசு ராசி கால புருஷனுடைய ஒரு பாக்கியஸ்தானம், 9வது வீடு. இது அறிவினுடைய திறவுகோல், உபய தன்மையை கொண்டது. உபயம் என்கின்ற பொழுது நிலையில்லாத தன்மையை கொண்டது. தன்னம்பிக்கையை பரிசோதிப்பதும் சஞ்சலம் நிறைந்தும் இருக்கும். ஊஞ்சல் போன்ற ஒரு குணத்தை வெளிப்படுத்தும். தர்மத்தினுடைய தன்மையை அக்னி தத்துவத்துல தான் நாம பார்க்கணும். ஒரு ஆன்மாவினுடைய சிறப்பை நாம் அளவிட வேண்டும்னா இந்த தர்ம திரிகோணத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த தனுர் மண்டலம் சொல்லக்கூடிய இந்த கோதண்ட வீடு மறுபிறப்பை நோக்கி செல்லக்கூடிய ஆன்மாவை நல்வழிப்படுத்துவதும், உயர்ந்த எண்ணத்தை கொடுப்பதும், தத்துவங்களை தந்தருள்வதும், தர்ம சிந்தனையும் கொடுத்து உயர்ந்த செயல்பாடுகளையும் கொடுத்து வழி செய்வது இந்த தனுர் மண்டலம். இந்த வீட்டில தான் நிதியும் நீதியும் புதைந்து இருக்கிறது. இந்த வீட்டினுடைய சின்னம் குதிரையினுடைய பாதியும் மேல் பாதி மனிதனுடைய உருவமும் கொண்டு விளங்குகின்றது. அப்ப பாதி மிருகம் பாதி மனிதன். இதுல வீரம் விவேகம் இரண்டும் சேர்ந்துள்ளது. இயக்குதல் இயங்குதல் இந்த இரண்டுமே இதுல இருக்கு. இந்த வீட்டினுடைய தத்துவமே அக்னி. இந்த வீட்டினுடைய தத்துவமே அக்னின்றதுனால ஒரு ஆன்மா தன்னுடைய சித்தியை கருதி செய்யக்கூடிய வேள்விகளை கொடுக்க வல்லதாகவும், பரம்பொருளை காண துடிக்கின்ற ஆன்மாவிற்கு அருட்பெரும் ஜோதியாக காட்சி கொடுப்பதும், சிவனே சிவமாக தெய்வத்தை போற்றி திருவருள் பெரும் சக்தியை சித்திகளை அடையத்தக்க வழிமுறைகளை போதிக்கின்ற இடமாகவும் இந்த இடம் விளங்குகின்றது. இந்த தர்ம திரிகோணம் தன் தகப்பன மட்டுமல்ல, தன்னுடைய வம்ச விருத்தியையும், தன் வம்சத்தினுடைய மூலக்கூறு ஆதி மூலம் என்ன என்றத இந்த கோதண்ட வீட்டுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க வில்லும் அம்பும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு போர்க்கள ராசி. போர்க்களம் என்கின்ற பொழுது இராணுவம், ஆயுத கிடங்குகள், வாழ்க்கையை ஒரு போராட்டமாக நடத்தி சொல்லக்கூடிய இடம் இந்த இடம். இது ஒரு உபதேச ராசி. தன்னால் இயன்ற உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வார்கள். காதல் மனம் புரிந்தவர்கள் உள்ள ஒரு குடும்பம். கல்லறை, சர்ச்சு. இவர்களுடைய உடலியல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு கட்டுமஸ்தான தேகம், சற்று கூடுதலாக கொண்ட உயரம், எடுப்பான முகம், அகண்ட நெற்றி, அடர்ந்த புருவம், வசீகர கண்கள், எடுப்பான ஒரு மூக்கு, அரச பரம்பரைக்கு உண்டான விரிந்த காதுகள், வட்ட வடிவமான முகம், கூர்மையான கண்கள் இருக்கும். ஆபரணம் இல்லாத ஒரு அழகை கொடுக்கக்கூடியவர்கள். கல்லறை, சர்ச், மசூதி, கோயில்கள், மன வாழ்க்கையில பிரச்சனை உண்டு, தீ விபத்து உண்டு. இந்த வீட்டுல மூலம்ன்ற ஒரு மூலமான ஒரு நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம். மூலத்தை ஆசிட்னு சொல்லுவாங்க, பூராடத்தை நீர்னு சொல்லுவாங்க, உத்திராடத்தை கால்சியம் சொல்லுவாங்க. அப்ப ஆசிடு, வாட்டரு, ஆஸ்னஸ், கால்சியம் இந்த நிறைந்த ஒரு உடலமைப்பு இருக்கும். அதீதமான ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். இவர்களுக்கு தேய்பிறை ரொம்ப சிறப்பா அமையும்.
உட்கார்ந்தால் வில் போன்று வளைந்து உட்காரக்கூடிய தன்மை, கோபத்துல நிலை தடுமாறி இழப்புகளை சந்திப்பார்கள். ஏனால் 9ஆம் இடத்து அதிபதி 10ல போய் நீச்சம் அடைகிறதுனால குரு பகவான் இவர்கள் தான் என்ன பேசுறோம்ன்றது புரியாம பேசி வாழ்க்கையில பொருளாதார இழப்புகளை சந்திப்பார்கள். பெரிய குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. தமக்கு அறிந்தவைகளை அடுத்தவர்களுக்கு கற்றுத் தருவார்கள். வாக்கு தவற மாட்டார்கள். மொழி புலமை உண்டு. புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள். தற்பெருமைய உண்டு. அதீதமான மருத்துவ செலவு குடும்பத்தில் உண்டு. இவங்களை ஒரு இனிஷியல்ல அழைக்கப்படும் பொழுது அன்று முதல் இவர்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்குது. இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு கால மடக்கி நேர்த்தியாக அமருவார்கள். ஃபைனான்ஸ் செய்தவர்கள் உள்ள குடும்பம், வட்டி கொடுத்தவர்கள், வட்டி வாங்கியவர்கள், போர்க்களம், சிலம்பு, மதபோதகர், தேவையற்ற பிடிவாதம், ஆசிரியர்கள் உள்ள குடும்பம், பெண்களாலே அழியக்கூடிய ஒரு ராசி. உபதேசத்தை ஏற்க மாட்டார்கள், ஆனால் உபதேசம் செய்வார்கள். ட்வின்ஸ் உள்ள வீடு, மற்றவர்களை கை தூக்கி விடக்கூடிய ஒரு வீடு. இது கோதண்ட வீடாக இருக்கிறதுனால வாழ்க்கையில இழந்தவைகளை மீட்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. குரங்கு, சவுக்கு, மூங்கில், ஆவாரம் பூ, மஞ்சள். கால புருஷனுடைய 19வது நட்சத்திரமாக மூல நட்சத்திரம் வருகிறது. மூலனுடைய ஒரு நட்சத்திரம். அப்ப இந்த மூலம்னும் போது உயிர் வாழ தேவையானது ஊதுகுழல் வாத்தியம். பெண் நாய், மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். சிங்கத்தினுடைய வால், செம்போத்து, மாமரம், பாதரஜு, ஆயில்யத்தை வேதையாக கொண்டது. வடமேற்கு திசை வெண் சங்கு மலர், தர்பை, செந்தூரம், வாராகி, அதிரச தானம், சந்தன அபிஷேகம், துடப்பம், கொய்யாப்பழம், சர்ப விநாயகர், சரஸ்வதி, சொத்து தகராறு, வீடருகில் சர்ச் அல்லது கிறிஸ்தவர்கள் நண்பர்கள், காப்பி பழக்கம், ஃபைல்ஸு, கல்லீரல், நுரையீரல் ப்ராப்ளம், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர், முறையற்ற எண்ண ஓட்டம். அதனால தனியா இவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா 6 நட்சத்திர கூட்டு. இது கூட்டு அவசியம். கூட்டு தொழிலுக்கு மூல நட்சத்திரத்துக்காரர்களை சேர்த்துக் கொள்ளலாம். விசுவாசமான நட்சத்திரம். பதாஞ்சலி, திருமூலர் பிறந்த ஒரு நட்சத்திரம். மாணிக்க வாசகருடைய ஒரு நட்சத்திரம். சென்னை பொழிச்சலூர் அகதீஸ்வரர் கோயில். இவர்களுக்கு பிறரின் உதவி கிடைக்காது. திருநாவலூர் தட்சிணாமூர்த்தி. தளிப்பரம்பா ராஜராஜேஸ்வரிக்கு தங்க குடத்துல நெய் கொடுக்கிறது. திருவாரூர் கடுவெளி சித்தர். திடீர் அதிர்ஷ்டம் உள்ளது. சுருள்முடி, புராண இதிகாச விருப்பம், கேட்பதில் ஆர்வம். மாயவரம் மயூரநாதன், தத்துவம் பேசுவார்கள். அடுத்தவர்களுக்கு இது வெற்றியானது. லால்குடி வடகரை மாந்துரை ஆம்பிரவனேஸ்வரர், சீர்காழி ஆச்சையால்புரம் சிவலோக தேகேஸ்வர் ஆலயம். சித்தியிடம் பாசமாக இருப்பாங்க. இரத்த சம்பந்தமான வியாதி உண்டு. ஆன்மீகம் அதிக, தெய்வ சக்தி உண்டு. பிரசவம் இவங்களுக்கு ஒரு மறுபிறப்பா இருக்கும். பெண்வழி சாபமுள்ள ஒரு நட்சத்திரம். நிறைய பிராமண நண்பர்கள் உண்டு. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம், வெற்றி வேர் மாலை போட இவர்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக பூராட நட்சத்திரம். பெரிய அளவுல பொருளாதாரத்தை இழந்து மீண்டு வருவார்கள். சீட்டு போடுறதெல்லாம் ஆகாது. திருமணத்திற்கு பிறகும் காதலிப்பார்கள். காதல் உண்டு. மழை, மின்னல், இடி. 4 நட்சத்திர தொகுதி. வில்வித்தை, கேபிள் கனெக்ஷன், ஸ்வீட் பாக்ஸ், வருணன், தொடை, எலும்பு, மது வகைகள், நீர்மூழ்கி கப்பல், ஷவர், ஆண் குரங்கு, கௌதாரி, வாஞ்சி மரம், விருட்சம்,
ஸ்ரீரங்கம் போலி தானம் கொடுக்கலாம். தொடைரஜ்ஜு, வெண்தாம்பரை, ஜம்புகேஸ்வரர், பூசம் வேதை நட்சத்திரம், லவங்கம், கூடை, சிவசக்தி கணபதி, காளான், வெச்சிப்பூ. தாய்ப்பாசம் அதிகம். திருமணத்திற்கு பிறகு தந்தைக்கு பாதிப்பை கொடுக்கும். பீஷ்மர். அழகை ஆராதிப்பவர்கள் 40 வயதிற்குள் பொருளாதார சரிவு ஏற்பட்டு பின் உயர்வார்கள். கற்பூர புத்தி. நம்பி ஏமாறுவார்கள். மூல நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயருக்கு வஸ்திரம், செந்தூரம் சாட்சி வழிபட இவர்களுக்கு சகலமும் கிட்டும். கோவில் துப்புரவு பணிக்கு துடப்பம் தானம் கொடுக்கிறது. 2 பெயர் உள்ளவர்கள் குடும்பம் மாம்பழம் தானம் செல்லலாம். விஸ்வசேனருடைய நட்சத்திரம். இவர்கள் பிளாங்க் செக் கொடுக்க கூடாது, ஜாமீன் போடக்கூடாது. அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம், பிள்ளையார் சுடி, புத்திரதோஷம் உள்ள ஒரு நட்சத்திரம். இவர்களுக்கு ட்ரஸ்ட் ஈடுபாடு ஆகாது. பொருளாதார ரீதியில பிரச்சனையை சந்தித்து உயர்வார்கள். ஏமாற்றம் உண்டு. கொழுப்பு கட்டி, வயிற்று பிரச்சனை உண்டு. கடிகாரம், பட்டம், பதவி, பரிவட்டம், கர்மகாரியம், திட்டமிட்டு செயல்படல், அழுக்கு நீக்கும் பொருட்கள், பிரம்மா, பலா, மலட்டு பசு, கீரி, புனர்பூசம் வேதை நட்சத்திரம், கட்டில், மெத்தை, வலியன், வயிறு ரஜ்ஜு, சமஸ்கிருதம், செந்தாமரை, ஊர்கோடி, வைஷ்ணவி, கடலை மாவு தானம், ஆனீஸ், குரு, போல்ட்டு, யானை தலை, யோகா, பிள்ளையார்பட்டி, விஸ்வதேவர், கொங்கண சித்தர். கடமை உணர்வு மிக்கவர்கள். பூர்வீக சொத்துல பிரச்சனை உண்டு. பிதிர்தோஷம் உள்ள ஒரு குடும்பம். தந்தை வழியில அரசு உத்தியோகம் செஞ்சிருப்பாங்க. அரசு ஆதாயம் பெற்றிருப்பார்கள். பிற்காலத்துல படிப்பாங்க. மருத்துவ சாதனையாளர்கள். முதுகுத்தண்டு பிரச்சனை உண்டு. ஆபரணம் அதிகமாக வாங்குறதோ பிறரிடம் கொடுக்கவோ கூடாது. சமையல் அறிவு உண்டு. சகலகலா வல்லவர்கள். குழந்தை பிறந்து இறப்பது அல்லது கடந்த பிறவியில கருக்கலைப்பு செஞ்சதுனால இந்த பிறவிலையும் கருக்கலைப்பு உண்டு. வட்டி தொழில் செய்வாங்க. டியூஷன் எடுக்க இவங்க இலவசமா டியூஷன் அல்லது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது கர்மா கடியும். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சிவகங்கை பக்கத்துல இருக்கு. வருடம் ஒரு தடவை குருவாயூர் சென்று குன்றிமணியை உடலில் செய்து அங்க 108 ரூபாய் தட்சணை கொடுக்கவும். தேவையற்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். கழுத்தை மிடுக்காக திருப்புவார்கள். உடலின் வலது பக்கம் மச்சம் படு இருக்கும். செப்பு பாத்திரம் உபயோகம் செய்ய இவர்களுக்கு நன்று. இன்னாம்பூர் அச்சயபுரி ஈஸ்வரர். அப்ப இவர்களுக்கு 1க்கும் 4க்கும் உடையவராக குரு பகவான் வரார். வண்டி, வாகனம், வீடு உண்டு. தாயால் மனக்கஷ்டம், அரியாசனம், பதவி இவர்களை தேடி வரும். 2க்கும் 3க்கும் உடையவர் சனி பகவான். பொருளாதாரத்துல தாமதமான வளர்ச்சி இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். சகோதரருடைய வாழ்க்கைகள் சிறப்பு இருக்காது. குடும்பம் அமைய தாமதமாகும். கண் பிரச்சனை உண்டு. இஎன்டி ப்ராப்ளம் உண்டு. 3 வயதுல ஒரு கஷ்டம் அல்லது 3 வயதுக்குள்ள ஒரு கர்மம் நிகழ்ந்திருக்கும். 5க்கும் 12க்கும் உடையவர் செவ்வாய் பகவான். குழந்தை தாமதம் அல்லது குழந்தையால மனக்கஷ்டம். படிப்பு, குழந்தைகளை பிரிந்து இருத்தல். தன்னை போல மற்றவர்களை ஆக்க முயற்சிப்பார்கள். புத்திரதோஷம் அதிகம். 6க்கும் 11க்கும் உரியவர் சுக்கிர பகவான். நண்பனே எதிரியாவாங்க. கடன் வழக்கு ஜெயிக்கும். உத்தியோகம் நல்லது. ஜாமீன் போடக்கூடாது. பதவி தேடி வரும். 7க்கும் 10க்கும் உரியவர் புத பகவான். வேலைக்கு போகும் கலஸ்தரம் அல்லது தொழில் செய்யும் கலஸ்தரம். கூட்டு தொழில், கூட்டு முயற்சி இவர்களுக்கு ஆகாது. 8க்குரியவர் சந்திரன். பெண்களால ஒரு அவச்சொல், ஏமாற்றம் உண்டு. மழைக்காலங்கள்ல நீர் விபத்து, கண்டம் உண்டு. 9க்கு உரியவர் சூரிய பகவான். தந்தை பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். மலைப்பிரதேசத்துல வசிப்பாங்க. ஆசிரியர், ஜோதிடர் உள்ள ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த தனுசு ராசியை பற்றி சில விஷயங்களை சிந்தித்தோம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். சகலமும் உங்களுக்கு கைகூட இறையருளும் குருவருளும் உடனிருந்து வழிநடத்தட்டும். வாழ்க வளமுடன்.